லைட்ஸ், ஸ்டார்ட் கேமரா அண்ட் ஆக்ஷன். ஒரு சீன் சொல்லட்டுமா? நம்மளுடைய உணவு பழக்கமே இனிப்பு, புளிப்பு, காரம், உவர்ப்பு, இப்படி பல்வேறு தரப்பட்ட சுவைகளை சுவைச்சு பழக்கப்பட்டவங்க நம்ம. அப்படிப்பட்ட பழக்கத்தை உடையவர்கள் நமக்கு நிச்சயமாக கதையும் கதை சார்ந்த களமும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எல்லா உணர்வுகளையும் பதிய வைக்கக்கூடிய கதையாக இருக்கணும். அந்த வகையில் நான் சொல்லி வருகின்ற இந்த கதைகள் அனைத்தும் பல்வேறு தரப்பட்ட உணர்வுகளை அடக்கிய ஒரு கதையாகவே நான் உங்களுக்கு கொடுத்து வருகின்றேன். சீன்குள்ளே போகலாமா? எஸ். ஒரு அழகான கிராமம், தூரத்திலிருந்து மக்கள் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் காட்டப்படுது. எல்லாரும் கனத்த இதயத்தோடு, ஒரு சில பெண்மணிகள் அழுத குரலோடு, ஒரு சிலர் ஒரு பதட்டத்தோடு ஓடி வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஓடி வந்ததுக்கப்புறம் எல்லோரும் உள்ளே போகிறாங்க. இப்போ அவங்க உள்ளே வரக்கூடிய ஷாட்டு வீட்டுடைய எக்ஸ்ட்ரீம் எண்டிலிருந்து காட்டப்படுது. எஸ், அங்கே ஒருத்தர், அந்த ஊரின் ஒரு பெரியவர், முதியவர் இறந்து கிடக்கின்றார். இப்பொழுது அவருக்கு பின்புறமாக இருந்து காட்டப்படுகின்ற காட்சி, ஊரில் இருக்கிற மக்களெல்லாம் அப்படியே ஒருத்தராக வந்துக்கிட்டே இருக்காங்க. உறவினர்களும் வந்துட்டுருக்காங்க. எல்லாரும் வந்து அவரை சுற்றி நின்று அழுது கொண்டு இருக்கிறார்கள். சிலர் பதட்டமாக இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் ஒருவர், ஒரு டிப்டாப் ஆசாமி என்று சொல்வார்களே, அப்படி ஒரு டிப்டாப் உடையணிந்த ஒருவர் வருகின்றார். அங்கும் இங்குமாக பார்த்துவிட்டு, இவருடைய பிள்ளைகள்லாம் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்பொழுது அவருக்கு 4 மகன். முதலாம் மாணவன் சொல்கின்றான், நாங்கள் தாங்க. என்ன விஷயம்? அதில் கடைசி பையன் 4வது இருக்கிறார் சொல்கிறார், அண்ணே இருங்க நான் போய் பார்க்குறேன். என்ன சார் விஷயம்? அப்பா திடீர்னு, தெரியும், கேள்விப்பட்டு தான் வந்தேன். இதை பாருங்கள், இந்த கவருக்குள்ளே உங்கள் அப்பா என்கிட்ட 20 லட்சம் கடன் வாங்கினதுக்கான பத்திரம், அவர் கையெழுத்து போட்டு கொடுத்த பத்திரம் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த சம்பிரதாயங்களெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த 20 லட்சத்தை எனக்கு செட்டில் பண்ணிட்டு தான் பண்ணணும் அப்படின்னு போடுறாரு. பயங்கர ஷாக்கு. பெரிய மையன் ஷாக், அவருக்கு டைட் க்ளோஸ் ஷாக்கு. சின்னவன், எல்லாருமே 4 குடும்பத்தை சேர்ந்தவர்களும் அப்படியே ஷாக்கில் பார்க்குறாங்க. இப்போ ஊரில் இருக்கிற இன்னொரு பெரிய மனுஷன், ஏப்பா எதை எந்த நேரத்தில் கேட்குறதுன்னு இல்லையா, வரவு செலவு கணக்கெலாம் பின்னாடி பார்த்துக்கலாம்யா, முதல்ல நடக்க வேண்டிய காரியமாகட்டும்யா. பெரியவர் இவர் சொல்கிறார், ஹலோ, கடனுக்கு நீங்கள் கையெழுத்து போட்டு தரீங்களா, இல்லை நீங்கள் யாராவது கையெழுத்து போடுறீங்களா? பெரிய அமௌண்ட்டு சார், சின்ன அமௌண்ட்டில் 20 லட்சம் யார் பொறுப்பேற்றுக்கிறீங்க? இப்போ 4 மகனையும் பார்த்தவர் கேட்குறாரு, 4 பேர் இருக்கீங்க, யார் பொறுப்பேற்றுக்கிறீங்க சொல்லுங்கள், கமான், லெட் மீ ப்ரொசீட் வித் த டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்து ஒரு ஃபைல் எடுத்து பிரித்து அந்த கவரையும் எடுத்து பிரிக்க பார்க்குறாரு. இப்போ முதல் மகனை தவிர மீதி இருக்கக்கூடிய அந்த 3 மகனும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க, எங்க என்னது இது, கடன்லாம் எங்களால் கட்ட முடியாதுங்க, அப்பா கடன் வாங்கினதாக சொல்கிறாங்க, அப்படி ஒரு சம்பவமே எங்களுக்கு தெரியாதுங்க, அப்படி வாங்கியிருந்தேன் எங்கள் அப்பா எங்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாரா, நீங்கள் ஏதோ பொய் சொல்கிறீங்க, டாக்குமெண்ட்டை காட்டுங்க அப்படின்னு சின்ன பையன் கொஞ்சம் கோபமாகவே கேட்குறான். இதை பாருங்கள் தம்பி, நான் டாக்குமெண்ட்டை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கவரை கிழிக்கிறார். கவருக்கு ஒரு டைட் ஷாட்டு, கவரை கிழிக்கிறார். இப்போ அந்த பேப்பரை எடுத்து கையில் வச்சுக்கிட்டார். எஸ், இப்போ சொல்லுங்கள் யார் கட்ட போகிறீங்க அப்படின்னு. அந்த பையன் கோபமாக பேசுகிறவன் டாக்குமெண்ட்டை பார்த்தோன்னே பின்னாடி வரான். அந்த மீதி 2வது 3வது மகன் போய் சொல்கிறாங்க, இதை பாருங்கள், அப்பா என்ன பண்ணார் ஏது பண்ணார்லாம் எங்களுக்கு தெரியாது, இந்த கடனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, சரியா, நாங்கள் எங்களுடைய ஸ்பிரிச்சுவலான காரியங்களை செய்ய விடுங்க, சரிங்களா, இதெல்லாம் பிறகு வந்து பேசுங்க, முதல்ல இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு கொஞ்சம் காரசாரமாகவே சொல்கிறார். லுக் ஜென்டில்மேன், இது வந்து அப்பா எங்கிட்ட வாங்கின பத்திரம் இருக்குது, அப்பா தவறிட்டதுனால நீங்கள் தான் கட்டியாக வேண்டிய ஒரு நிர்பந்தம், யார் கட்ட போகிறீங்க அதை மட்டும் சொல்லுங்கள், நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன். நாங்களாம் கட்ட முடியாது சார், எங்களுக்கே 1008 கடன் இருக்குது, ஒவ்வொரு பையனும் சொல்கிறான். இப்போ அப்பாவுடைய தலைமையிட்ட பக்கத்தில் இருக்கிற மூத்த மகன் எந்திரிச்சு வர்றாரு. சார், நாங்களே மனவேதனையில் இருக்கோம், பணம் என்ன சார், 20 லட்சம் தானே சார், நான் கையெழுத்து போட்டு தரேன் சார்,
நான் கட்டுறேன் சார், எங்கள் அப்பாவுடைய கடனை நான் அடைக்கிறேன் சார், இதில் என்ன சார் இருக்குது, பட் எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, ஏன்னா தொகை பெருசு, 20 லட்சம் ரூபாயை அடைக்கணும் அப்படிங்கிறது இமிடியட்டாக செய்ய முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வேணா இப்போ எதில் கையெழுத்து போட்டு தரணுமோ கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேனா வாங்கி கையெழுத்து எங்கே சார் போடணும். இப்போ அந்த பத்திரத்தை அவர் விரிக்கிறார். கையெழுத்து போட வேண்டிய இடத்துல ஏற்கனவே கையெழுத்து இருக்குது, அதுக்கு ஒரு டைட் ஷாட். அந்த கையெழுத்தில் அவங்க அப்பாவோட கையெழுத்து. சார் என்ன எங்கள் அப்பாவோட கையெழுத்தாக இருக்குது, கையெழுத்து ஏற்கனவே போட்ட பத்திரத்தை காமிக்கிறீங்க, நான் எதில் சார் கையெழுத்து போடணும். இப்போ அந்த நபர் ஒரு சின்ன புன்முறுவலோடு சொல்கிறாரு, சாரி, இந்த நேரத்தில் நான் இந்த பதிவை சொல்லியிருக்கக்கூடாது, இருந்தாலும் கனத்தை இதயத்தோடு பதிவு பண்ணுறேன். உங்கள் அப்பா கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி என்கிட்ட வந்தார், அவருக்கு இப்படி ஒரு நிகழ்வு ஏற்படுமோன்னு தெரிஞ்சு இந்த பத்திரத்தை என்கிட்ட கொடுத்தார். என் மீது எந்த மகன் பாசத்தோடு இருக்கிறானோ அவனுக்கே இந்த 20 லட்சம் ரூபாய் போய் சேரணும் அப்படின்னு எழுதி வச்சுருக்காரு. அப்பா கடன் வாங்கிட்டு இறந்து போகலைங்க, 20 லட்சம் ரூபா சொத்தை உங்களுக்கு சம்பாரித்து கொடுத்துட்டு போயிருக்கார், இந்தாங்க. இப்போது ஊரார் முன்னாடி நான் பிறகு வந்தேன்னா ஊருக்கு யாருக்கும் தெரியாது, இப்போ ஊரார் முன்னிலையில் ப்ரூஃப் ஆகிடுச்சு, நீங்கள் தான் அப்பாவோட கடனை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி முன் வந்த மகன், அதனால் இந்த 20 லட்சம் உங்களுக்கு தான், இந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த பத்திரத்தை 20 லட்சம் ரூபா எழுதின அந்த பத்திரத்தை அப்பா கொடுக்குறார். இப்போ அவர் வாங்கிக்கிறார். வாங்கிட்டு அப்பாவுக்கு மறுபடியும் அப்பாவை பார்க்குறார். இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அப்பாவோட இதுக்கு ஒரு சார்ஜ் போகுது. இப்போ அந்த 3 பசங்களும் டைட் க்ளோஸ். என்னடா நம்ம வார்த்தையில் ஏமாந்துட்டோமோ. மீதி 2 பசங்களும் பேசுகிறாங்க, என்னண்ணே நமக்கு இது தெரியாமல் போச்சே, இல்லைடா அதுக்காக 20 லட்சம் இல்லை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பேசிக்கிறாங்க. இப்போ அந்த அண்ணா சொல்கிறார், இதை பாருங்கள், இதில் ஒரே ஒரு சின்ன திருத்தம் என்னென்னா, சூழ்நிலையின் காரணமாக சந்தர்ப்பத்தின் காரணமாக இந்த தொகையை என் தம்பிகள் கட்ட முடியலன்னு சொன்னாங்களே தவிர அவங்களுக்கு அப்பா மேலே பாசம் இல்லாமல் இல்லை. அப்பா ஏதோ ஒரு மன வருத்தத்தில் அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்பா தன் மீது யார் அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இதை சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ இதில் ஒரு சின்ன திருத்தம், இந்த 20 லட்சம் ரூபாயை நாங்கள் நால்வரும் அவருக்கு வாரிசுகள் என்பதால் ஆளுக்கு 5 லட்சம் ரூபாயாக பிரித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த சபையில் சொல்லி அவர்கிட்டையும் அந்த வாக்குமூலத்தை கொடுக்குறோம். காட் வாழும்போதும் வாழ்க்கைக்கு பிறகும் மனித நேயத்தோடு இருப்போம். அப்பாவுடைய கடன் யாருக்கு? அப்பாவோட சொத்துக்கு மட்டும் இல்லை, அப்பாவோட கடனுக்கும் நம்ம வாரிசு தான் நம்ம நினைக்கும் போது எஸ், அந்த சொத்து இல்லை, அப்பாவோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் நிச்சயமாக. எஸ், தொடர்வோம், பகிர்வோம், மகிழ்வோம். வணக்கங்களுடன் முனைவர் இரா சரவணன்.